மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படி, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாரு சொல்லுங்க? நம்பர் 1, அவர் யாருங்க? நித்தியம் உள்ளவர். அவருக்கு பேர் அனாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யாரு? நித்திய தேவன். இந்த உலகத்துல எந்த கடவுளும் நித்திய தேவன் கிடையாது. நிறைய கடவுள் திடீர்னு உண்டாயிருது, திடீர்னு என்ன செஞ்சிருது? காணா போயிருது. கடல்ல போகுது, கிணறுக்குள்ள போகுது, எங்கெல்லாமோ போய் காணா போயிருது. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு? நித்தியமானவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பேசுங்க, உங்க ஆண்டவர் யாரு? அழிவில்லாதவர், நித்தியமானவர். அடுத்தது அழிவில்லாதவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்பர் 1 என்னது? பேசுங்க. நித்தியமானவர். அடுத்தது யார்? அழிவில்லாத தேவன். ஹல்லேலூயா. அழிவே கிடையாது. எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு அழிவில்லாமல் இருக்கிறதோ அதை போலவே உங்களை என்னை கர்த்தர் அழிவில்லாதவர்களாய் மாற்றி இருக்கிறார். எங்க போட்டிருக்குது? 2 தீமோத்தேயு 1:10 போட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 1:17 அப்படி படிச்சுக்கிடுங்க. பிடிச்சிட்டு இப்போ 2 தீமோத்தேயு 1:10 இப்ப படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன செய்தார்? வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினாலே கர்த்தர் என்ன செய்தார்? ஜீவனையும் அழியாமை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் என்ன கிடையாது? அழிவே கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இல்ல? அழிவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்று விசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்று விசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாகினார். ஜீவன் அழியாமை வெளியாகினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை என்ன படிங்க? அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதனால சுவிசேஷம் உங்களுக்கு நல்ல சட்ட பேண்ட் கொடுத்தது இல்ல. சுவிசேஷம் என்ன செய்தது? மரணத்தை உங்களை விட்டு நீக்கிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. யோவான் 5:24 படிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனா? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவனா? யாருக்குங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய நரகமும் ஆக்கினை தீர்ப்பும் உண்டு. யோவான் 5:24 இன்னும் அடுத்த பாதி இருக்குது. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, அவன் தண்டனைக்கு உட்படாமல். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன கிடையாது? பேசுங்க. என்ன இல்ல? தண்டனை இல்ல. பேசுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன கிடையாது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த பாஸ்டர் தண்டனை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எக்மூர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பேசிக்குது. சேத்துப்பட்டுல இருக்கிற ஜனங்கள்லாம் பேசிக்குது. என்னுடைய வீடு சேத்துப்பட்டு, என்னுடைய சபை எக்மூர்ல இருக்குது. ஆனா எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? தமிழ்நாடே சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. இது எக்மூர் சேத்துப்பட்டு சொன்னா எனக்கு பத்தாது. தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லணும். என்னது சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே,
தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே. சரி, ஏன் தண்டனை இல்ல? அதான் தண்டனை இல்லைன்னு உங்க பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. தண்டனை இல்லைன்னு இயேசு சொன்னார் சொல்லு. தண்டனை இல்லைன்னு சொன்னது யாரு? இயேசு சொன்னார். யோவான் 5:24 சொன்னார். எதுக்காக சொன்னாரு? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அதனால அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுங்க. என்ன தெரியுமா? ஒரே தப்புக்கு 2 தண்டனை கிடையாது. ஒரே தப்புக்கு எத்தனை தண்டனை கிடையாது? 2. அப்படின்னா அர்த்தம் என்னது? நம்ம செஞ்ச பாவத்துக்கு 2 பேருக்கு தண்டனை கிடையாது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை பெற்றது யார்? பேசுங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சது யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்துவுடைய 3 குணாதிசயங்கள் சொல்லுங்க. இயேசு யாரு? பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். இயேசு அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் தண்டனை அனுபவிக்கல. நம்முடைய பாவத்திற்கு நாம் தண்டனையை அனுபவிப்பதற்கு பதிலாக நாம் பிறந்ததிலிருந்து கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்திற்குரிய தண்டனையை யார் அனுபவித்தது? யாரு? இயேசு கிறிஸ்து அனுபவித்து விட்டார். அவர் அனுபவித்ததினாலே உங்களை என்னை தண்டனைக்கு நீங்களாக்கி விட்டார். அதனால ஒரே பாவத்துக்கு 2 தண்டனை கிடையாது. என்ன 2 தண்டனை? இயேசு ஏற்கனவே தண்டனை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் 2வது முறை உங்களுக்கும் தண்டனை கொடுக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள ஆண்டவர் அல்ல. விளங்குதா? நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டது யாரு? எல்லாருக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கே இந்த பாட்டு தெரியும். டி மைனர் கொடுங்க. கேட்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உயிர்கள் கேட்காய் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என்ன பண்ணோம்? உன் மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார். அதனால உன் மீறுதலுக்கு நீ காயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் நல்ல செய்தி. அதனால தண்டனை இல்லைன்னு சொல்றாங்கன்னுட்டு இந்த தெருவில் போற வர்ற ஜனங்களுக்கு இங்க இயேசுவை பத்தி என்ன சொல்றோம்னு தெரியுதோ தெரியலையோ, இயேசு இடத்துல வந்தா என்ன இல்ல? தண்டனை இல்ல. அத நல்லா தெரிஞ்சுக்கோ. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன கிடையாது? ஏற்றுக்கொண்டா கிடையாது. ஏற்றுக்கொள்ளலன்னா நிச்சயமா தண்டனை உண்டு. விளங்குதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன இல்ல? தண்டனை இல்ல. தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே. அதனால தண்டனை இல்லைன்னு சொல்லும் போது உன் காதுல பளிர்னு விழுது. அதே போல அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் சொல்லி உன் காதுல பளிர்னு விழட்டும். தண்டனை இல்லைன்றது மட்டும் உன் காதுல விழக்கூடாது. அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டது யாரு?
இயேசு இயேசு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்ம தண்டனை ஏற்றுக்கொண்டது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அது வழியா, இந்த மைக் வழியா போகும் அந்த சத்தம். தண்டனை ஏற்றுக்கொண்டது யாருங்க சொல்லுங்க. உங்க தண்டனையை, என் தண்டனை ஏற்றுக்கொண்டது யாரு? அதனால உங்களை என்னை விடுதலையாக்கி விட்டார். யாரு? இயேசு விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? ரொம்ப ஹையா தூக்கி கொடுத்துட்டாங்க. 2 கொடுங்க. தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே. ரைட். இப்போ பேதுரு 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்தான். 3 வருஷம் இயேசுவோட கூட இருந்துட்டு இயேசுவ கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டாரு. அந்த பக்கம் போயிட்டாருன்னா அடிச்சு உதச்சி நொறுக்குறானுங்க. இவன் இந்த பக்கத்துல இருந்து என்ன 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாஷை வந்துருச்சு? நான் தன்னுடைய பழைய மீன்காரன் பாஷை வந்துருச்சு. இயேசு அங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பாஷை வந்துருச்சு? அதுக்குள்ள பழைய மனுஷன் பாஷை வந்துருச்சு. பழைய மனுஷன் பாஷை என்னது? அதை பத்தி நான் விவரமா மைக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்கு அது என்னன்னு சொல்லி தெரியும். யாருக்கு? பேதுரு யாரு? பழைய மனுஷனா இருக்கும்போது பேதுரு யாரா இருந்தான்? பேதுரு யாருங்க? முதல்ல மீன்காரனா இருந்தான். இப்போ கொஞ்சம் இயேசுவ அங்க எட்டி வதச்சி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதுக்குள்ள இவனுக்கு என்ன பாஷை வந்துருச்சு? மீன் பாஷை வந்துருச்சு. உடனே அவன் சொல்றான், நீ பேசுறத பார்த்தா யாரு கூட இருந்த மாதிரி தெரியுது, நீ இயேசுவோட கூட இருந்த, இப்ப ஆனா என்ன செய்யற? மீன்கார பாஷையை கொஞ்சம் மாத்தி பேசிட்டு இருக்கிறன்றத அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க கூட கண்டுபிடிச்சிட்டான். இந்த பேதுரு இப்படி மீன்கார பாஷை பேசினான் இல்லையா? இயேசு மரித்து உயிரோடு எழுந்த உடனே என்ன சொன்னார்? இவர் மரித்து உயிரோடு எழுந்து ஒரு தூதன் அனுப்பி சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சகோதரருக்கு சொல்லுங்கள். யாருக்கு சேர்த்து சொல்லுங்கள்? சீமோனுக்கும் சொல்லுங்கள். யார் சீமோன்? யாரு? பேதுரு. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அவன் என்ன திட்டான்னு போய் ஒளிஞ்சிக்க போறான், அவங்கிட்ட என்ன செய்ய சொல்லு. அதனால ஆண்டவர் நல்லவர். இயேசு யாரு? நல்லவர். ஹல்லேலூயா. அவர் யாரு? 5 கொடுங்க. பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், இருமை தருகின்றார், அவர் அன்பாய் நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அதனால சுவிசேஷத்தினாலே கர்த்தர் நித்தியமையும் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்போ 1 தீமோத்தேயு 1:17 படிங்க மறுபடியும். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுமான ராஜாவுமாய், கவனிக்கிறீங்களா? தாம் ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தாம் ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உங்களுக்கு எனக்கு எத்தனை கடவுளுங்க? ஒரே கடவுள். 2 கடவுளா 3 கடவுளா? ஒரே கடவுள். பிதாவானவர் குமாரனாக பரிசுத்தாவியாக 3 விதத்துல வெளிப்படுகிறார். ஆனா நமக்கு எத்தனை தேவன்? ஒரே ஒரு கடவுள் தான் நமக்கு இருக்கிறார். யோவான் 10:30 ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இந்த ஆண்டவரை பத்தி என்ன சொல்லியிருக்கு? அவர் நித்தியமானவர், அழிவில்லாதவர். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அதை போலவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, அந்த பக்தர்களுக்கு இந்த ரகசியம் அறிவிக்கப்படவில்லை. அதான் பவுல் சொல்றார், முற்காலங்களில் மறைந்திருந்த ரகசியங்களை இப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம் படிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே நேரா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 19 வசனம் படிங்க. அதே அதிகாரத்திலே சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். கவனிச்சிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன படிச்சோம்? நித்திய வாசி என்று சொல்லி படிச்சோம். நம்ம ஆண்டவர் யாரு? நித்தியமானவர், அழிவில்லாதவர், அதரிசனமானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதரிசனமானவரை பற்றி இந்த கொலோசியர் 1:19 சொல்லுது.
சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே என்ன செய்கிறது? வாசமாய் இருக்கிறது. அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல மறுபடியும் அடுத்த பக்கத்துல 9ஆம் வசனம் சொல்லுது, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் என்ன செய்கிறது? வாசமாய் இருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறது? வாசமாய் இருக்கிறது. இந்த தேவன் யார் என்று சொல்லி மடமட ஒரு சில வசனத்தை படிக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! ஹலோ, இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் யாருக்கா தெரியுமா? இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்க? ஏசாயா 66:1 படிங்க. வசனம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். நீங்க எவ்வளவு பெரியவர்னா உங்க கையை தான் இவ்வளவுதான் காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்க கையை என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சொல்லி ஏசாயா 66:1 போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னதென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுக்கு சிங்காசனம் எது? வானம். பூமி அவருக்கு என்னது? பாதப்படி. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! வானத்தின் எல்லைக்கு அளவு இருக்குதா? வானத்துக்கு எல்லை இருக்குதாங்க? இட் இஸ் இன்ஃபினிட்டி. வானத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. அவர் காட் இஸ் எ பிக் காட். அவர் காட் இஸ் எ கிரேட் காட். நம்முடைய ஆண்டவர் யாரு? பெரியவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! எவ்வளவு பெரியவர்! மகா பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. சரி, அவர் எவ்வளவு பெரியவர் சொல்லிட்டு சாலமோன் சொன்னான் பாருங்க. 1 ராஜாக்கள் 8:27 படிங்க. இது அப்படியே பிடிச்சிட்டு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சொல்லிட்டு, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. சரி, இந்த ஆண்டவர் யாரு? இந்த ஆண்டவர் தான் கொலோசியர் 2:9 போட்டிருக்குது, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் அடங்கி இருக்கிறது. எது? இவ்வளவு பெரிய கடவுள் தன்னை அடக்கி கொண்டு ஒரு சின்ன மனுஷனாக, சாதாரண மனுஷனாக, இந்த பூமியில ஒரு மனுஷனாக யோர்தான் பக்கத்துல நடந்து போனார். யோவான் அவரை பார்த்து சொல்றான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். அப்படியே நடந்து போகும்போது கூட 2 பேர் பின்னால போயிட்டு, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் கேட்டுட்டு ராத்திரி 10 மணிக்கு அவர் கூட போய் தங்கினானுங்க. யாரு? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. இந்த ஆண்டவருக்கு கூட போய் பக்கத்துல படுத்து தூங்குகிற, உறங்குகிற பாக்கியம் பிலிப்புக்கு, நாத்தான்வேலுக்கு, அந்திரேயாவுக்கு கிடைச்சது. இந்த ஆண்டவர் மனுஷனா வந்தவர். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. அந்த பிதாவானவர் தம்முடைய குமாரன் இடத்துல சகலத்தையும் கொடுத்து, அந்த குமாரன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னார். அவர் யாரை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்களை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அங்கே தெளிவான விளக்கமான தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது, அவர் தம்முடைய மாட்சியில் நம்மை பங்கு பெற செய்தார். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மாட்சியில நான் யாருக்கும் பங்கு என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மாட்சியில் உங்களை நான் பங்கு பெற செய்தேன் என்று சொல்லுகிறார். உங்களை என்னை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருக்குள்ளாக என்ன மகிமை, வல்லமை, மாட்சிமை இருக்கிறதோ அத்தனையும் மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனுடைய மகிமையான ரகசியம். அந்த ரகசியத்தின் எல்லை என்ன தெரியுமா? எபேசியர் 1:15 போட்டிருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக ஏற்படுத்தினார். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை, கவனிக்கிறீங்களா? இந்த நித்தியமானவர், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த ஆண்டவர் எதுக்கு தலையா இருக்கிறார்? சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்? தலையாக ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த ஆண்டவர் எவ்வளவு, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அந்த பெரிய ஆண்டவரை சாலமோன் சொன்னதை கொஞ்சம் படிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 8:27 படிங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் அவரை என்ன செய்யாதே, கொள்ளாதே. ஹலோ, வானங்களும், அடுத்தது என்னது? வானாதி வானங்கள். அதனால வானத்துக்கு, நீங்க பாக்கிற வானத்துக்கு என்ன இல்ல, எல்லையே கிடையாது. இந்த வானம் கூட அவரை என்ன செய்யாதான், கொள்ளாதான். உங்களுக்கு தெரியுமா லைட் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது? 186,000
மைல்ஸ் பெர் செகண்ட், 1,86,000 மைல் ஒரு செகண்ட்ல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வெளிச்சம் அவ்வளவு வேகமா போகுதான். அதை போல வானம் என்ன செய்தான்? அதே போல வானம், நீங்க பாக்குற வானம் பெருகிக்கிட்டே போகுது. நீங்க பாக்குற வானம் அப்படியே ஒரு எல்லையோட கிடையாது. அந்த வானத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. அதை போல இந்த வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், எல்லையில்லாத தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு வானங்களும், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரை குறித்து அங்க சொல்லி இருக்குது. இப்ப படிக்கிறீங்களா? அதுதான் இப்ப என்ன படிச்சோம்? 1 ராஜாக்கள் 8:27. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லி இருக்குன்னா, அன்கண்டெய்னபிள். அவரை எந்த டப்பாக்குள்ளையும் போட்டு என்ன செய்ய முடியாது. he is an uncontainable God. he is an indescribable God. விவரிக்க முடியாத தேவன். அடுத்தது கட்டுக்குள்ளாக, எந்த கட்டுக்குள்ளாக அவர் என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. இந்த அடக்கி வைக்க முடியாத இந்த ஆண்டவர் மனுஷனாக இந்த பூமியில யோவானுக்கு முன்னால, யோவான் ஸ்நானகனுக்கு முன்னால நடந்து போகிறார். நடந்து போகும்போது, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி அவரோடு கூட ஒரு 2 பேர் போய் அன்னைக்கு ராத்திரி என்ன செஞ்சாங்க? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனோடு கூட தங்குகிற பாக்கியத்தை பெற்றார்கள். இப்ப படிங்க, எபேசியர் 1 கடைசி வசனத்தை படிங்க. அவர் யாருன்னு சொல்லி இங்க போட்டிருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய, நிறைவு எங்க இருக்குது? இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு நிறைவு எங்கதாங்க இருக்குது? சபையில தான் இருக்குது நிறைவு. சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக ஏற்படுத்தினார். இந்த சபைக்கு தலை யாரு? உலகம் எங்கிலும் இருக்கிற சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறார்? சபைக்கு தலையாக இருந்து அவர்தான் இந்த பூமியை என்ன செய்கிறார்? இந்த சபைக்கு தலையார்ந்து சபை மூலமாக தான் கர்த்தர் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய விரும்புகிறார். அதனால இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த அடிதடி சம்பவங்கள், கொலைகள், வெறிகள், இது எல்லாத்துக்கும் பதில் எங்க இருக்கு தெரியுமா? சொல்யூஷன் எங்க இருக்குது? சபைக்குள்ள இருக்குது. எல்லாம் வெளியே நடக்குது, கொலைகள், கொள்ளைகள், வெறிகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு பதில் எங்க இருக்குது? நிறைவாகிய சபைக்குள்ளே தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவரை குறித்து கொஞ்சம் கொலோசியர் 1 ஒரு சில வசனத்தை படிச்சிடுறீங்களா? கொலோசியர் 1 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 16 வசனம் படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? அவர் யாருன்னு சொல்றேன்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும், கவனிக்கிறீங்களா? சகலமும் அவரை கொண்டும். யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? உங்களுக்காக இல்ல, எனக்காக இல்ல. யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. சகலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கு எனவும் சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லிட்டு, அதுக்கு அங்க கொஞ்சம் 2 வசனம் தள்ளி படிச்சீங்கன்னா 19 என்ன பட்டிருக்குது? சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே என்ன செய்கிறது? வாசமாயிருக்கிறது. இந்த ஆண்டவரை பத்தி யோவான் 1:16 நீங்க எடுக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தை பத்தி சொல்லிட்டே இருந்த எனக்கு என்ன நடக்க போகுது நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லி இருக்குது? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். யாருடைய பரிபூரணம்? அவரிடத்துல எந்த பரிபூரணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அந்த பரிபூரணமானவர் அவருடைய மகிமையிலே உங்களை என்ன ஆக்கியிருக்கிறார்? பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய மகிமையிலே, அவருடைய மாட்சிமையிலே நம்மை பங்கு பெற செய்தார் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய மாட்சிமையிலே உங்களை என்ன செய்திருக்கிறார்? பங்கு பெற செய்திருக்கிறார். அதை பத்தி இன்னும் தெளிவா வேணுமா? 1 யோவான் 3 1 வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, அவரை பற்றி என்னன்னு சொல்லி. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அந்த பெரியவர் பெரிய கிருபையும் பெரிய அன்பையும் உங்க மேலையும் என் மேலையும் வச்சிருக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களை தெரிந்து கொண்டு, என்னை தெரிந்து கொண்டு, அவராகவே உங்க உள்ளத்துல, என் உள்ளத்துல என்ன செய்கிறார்? இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? வானாதி வானங்கள்
கொல்லாத தேவன். வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதுன்னா வானத்துக்கு எல்லையே கிடையாது. இந்த ஆண்டவர் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? வானம் அவரது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பார்வி. பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பார்வி. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து கூடிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பார்வி. பணிந்து கூடிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பார்வி. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:9. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் யாருக்குள்ளாக இருக்கிறது? இந்த இயேசுக்குள்ளாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி யோவான் எழுதி வைக்கிறான். இவர் இந்த பூமியில நடந்து போனார், மனுஷனோட தங்கினாரு. என்ன செய்தார்? அன்றைக்கு இரவு அவர்களோடு கூட தங்கினார். கொஞ்சம் வேகமா வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல என்ன எங்க போனார்? தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட, தன்னுடைய அண்ணன் அக்காமார் எல்லாரும் சேர்ந்து எங்க போனாங்க? கல்யாண வீட்டுக்கு இயேசு போனார். ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு போய் அங்க போய் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 3ஆம் அதிகாரம் தாண்டி 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாயிற்று? மனுஷனா வந்ததுனால மனுஷனை போல அவருக்கு என்ன உண்டாயிற்று? களைப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆண்டவர் இயேசுக்கு என்ன வந்துதான்? களைப்பு உண்டாயிற்று. அதனால என்ன பண்ணார்? ஒரு கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து சீஷர்கள் அவருக்கு சாப்பாடு வாங்க போனாங்க. திரியே தாகத்துக்கு தான் சொல்லி தண்ணீர் கேட்டார். இந்த ஆண்டவர் யாரு கவனிக்கிறீங்களா? வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தேவன் இந்த உலகத்துல வந்து தண்ணி தாகம் எடுத்தது, படுத்தாரு, இந்த உலகத்துல வழங்கினாரு, ஜனங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாரு. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி யோவான் கொஞ்சம் அப்படி வேகமா வந்துட்டீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்களை நான் பட்டினியோடு கூட அனுப்பினால் இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி 5 அப்பத்தை இவர் என்ன செய்தார்? 5000 பெருக பண்ணினார். வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? யோவான் அப்படி வேகமா வந்தீங்கன்னா யோவான் 15:15 கவனிக்கிறீங்களா? இந்த யோவான் சுவிசேஷம் என்று சொல்லுவது 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3, 4, 5 இப்படி எல்லாம் போட்டது. யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதினப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தையும் போடல, 2ஆம் அதிகாரத்தையும் போடல, 3ஆம் அதிகாரத்தையும் போடல. அவர் மொத்தமா எழுதி வச்சாரு. என்ன எழுதி வச்சாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையானவர் தான் இப்போ இங்க யோர்தான் நதி பக்கத்துல நடந்து வந்தாரு. அந்த வார்த்தையானவர் தான் சமாரியா வழியா நடந்து போய் தாகத்துக்கு தான் சொல்லி அங்க இருக்கிற ஒரு பாவியான ஸ்திரீ கிட்ட பேசினாருன்னு யோவான் எழுதி வச்சான். கவனிக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் தான் மனுஷனா வந்தாருன்னுட்டு யோவான் அப்படி வேகமா வந்தீங்கன்னா யோவான் 10:30 நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம் சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படி வேகமா வந்தீங்கன்னா அங்க யோவான் 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல 35ஆம் வசனத்துல இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி லாசருவின் கல்லறை அருகே வந்து இப்படி மனுஷனை போலவே வாழ்ந்து மனுஷனுக்காக கண்ணீரையும் சிந்தி மனுஷனுக்காக ஜீவனை செலுத்தி கடைசியில் அவர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்து என்ன செய்தார்? உயிரோடே எழுந்தார். இவர் இந்த ஆண்டவரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நித்தியமான தேவன், அழிவில்லாதவர், அதரிசனமான அந்த தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர். இந்த ஒருவரை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒருவரை குறித்து ரோமர் 5:17 போட்டிருக்குது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் மூலமாக அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, 3 கடவுள் இல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன செய்வார்கள்? ஜீவனை அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். இயேசு இருந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆளுகை உண்டு. மரணத்தின் மேல, பலவீனத்து மேல, தரித்திரத்து மேல, கடன் பிரச்சனை மேல, எல்லாத்துக்கு மேல உங்களுக்கு என்ன உண்டு? ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். அததான் இப்போ 1 யோவான் 3:1 பாதி படிச்சு அப்படியே நிறுத்திட்டோம். பிதாவான் நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அடுத்த வசனம் படிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்கள் நானும் யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? புது மனுஷன் என்று சொல்லும் போது யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம்? இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனம் யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் தேவனால பிறந்திருக்கிறவங்க. இந்த செய்தி இங்க கேட்டாலும் சரி, டெலிவிஷன்ல கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி, தேவனால பிறந்தவர்களா இருந்தா கைத்தட்டி சந்தோஷமா குதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாமா? நீங்கள் நானும் யாரு? நீங்களா போய் அவர்கிட்ட போய் பிள்ளையாக முடியுமா? தெருவில் போற எல்லாரும் நான் இந்த ஆண்டவர் பிள்ளையாடுறேன்னு சொல்லி கண்டவனும் பிள்ளையாக முடியுமா? இல்ல. அவர் தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் நான் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம்,